பணியிடங்கள் தான். அதுல 14A ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஆக்ட்ல சொல்லி அந்த பணியிடங்கள் தவிர வேற எந்த பணியிடமும் என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு வழங்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ நியமிக்கப்பட்ட பணியிடங்கள்ல யாரெல்லாம் பணி ஓய்வு பெறாங்களோ அந்த பணி ஓய்வு பெறப்படங்களை நியமனம் பண்ணுவாங்க. இப்ப 238 ஜிஓ போட்டு அதுவும் போக என்ன பண்ணிருக்காங்கன்னா கார்பரேட் மேனேஜ்மெண்ட், அதாவது நான் மைனாரிட்டி ஸ்கூல் இருக்குல்ல, மைனாரிட்டி நான் பெரிய நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அனுமதி வாங்கிட்டு போவாங்க, வாங்க போடுவாங்க. எப்படின்னா ஜோ ஜான்சன் மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு உதவி பெறும் பள்ளிகளின் அலுவலர் சங்கத்தின் சார்பாக இன்று மாநில தழுவிய அளவில் மாபெரும் அடையாள உண்ணாநிலை போராட்டம் நடைபெறுகிறது. இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாநிலை போராட்டம் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று நடைபெறுகிறது. எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை நாங்கள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடம் பலமுறை சந்தித்து நேரில் கொடுத்திருக்கிறோம். மேலும் சென்ற வருடம் எங்களது சங்கத்தின் சார்பாக 13வது மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டிலே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். அந்த விழா பேருரை ஆற்றும் போது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு 4 கோரிக்கைகள் வைத்திருந்தோம். அதில் ஏதாவது 2 கோரிக்கைகளை நீங்கள் இல்லம் செல்வதற்குள் ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு நான் வழங்குகிறேன், நிச்சயம் இந்த அரசு உங்களுக்கு செய்யும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அனைவரும் பத்திரமாக வீடு செல்லுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் ஒரு வருடம் ஆகிவிட்டது. இன்று வரை எங்களுடைய கோரிக்கைகளை அரசு இன்று வரை நிறைவேற்ற முன்வரவில்லை. மேலும் கடந்த ஒரு வருடமாக அமைச்சர் அவர்களை சந்தித்து எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்ற பல்வேறு முறைகளில் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டோம். அந்த பலன் இன்று வரை கிடைக்கவில்லை. இது சார்பாக இன்று மீண்டும் தமிழக அரசு எங்களுக்கு செய்யும் என்ற முனைப்போடு இந்த உண்ணாநிலை போராட்டத்தை நடத்துகிறோம். இதை ஏன் இந்த உண்ணாநிலை போராட்டம் நடைபெறுகிறது என்றால், இதே திமுக ஆட்சி காலத்தில் கடந்த 2010 வருடத்தில் இதே மாதிரி ஒரு உண்ணாநிலை போராட்டம் சேப்பாக்கத்திலே நடந்தது. அப்போதைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் முயற்சியால் அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டு அந்த அரசாணை நடைமுறையில் இருந்தது. அதை தொடர்ச்சியாக அரசாணை மாற்றம் செய்து கடந்த ஆட்சியிலே அரசாணை 238 நாள் 13/11/2018 ஒரு அரசாணை வெளியிட்டு அந்த அரசாணை அரசு உதவி பெறும் சிறுபான்மை அற்ற பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய அலுவலக பணியாளர்களின் நியமன கோப்புகளுக்கு பாதகமாக உள்ளது. இந்த அரசாணையை ரத்து செய்து மீண்டும் பழைய நிலையிலேயே அரசாணை 64 தொடர்ந்திட இந்த போராட்டம் இன்று நடைபெறுகிறது. 2வது கோரிக்கையாக எங்களுக்கு 1985 ஆண்டு வழங்கிய பதவி உயர்வு இல்லாத நிலையில் நாங்கள் தமிழ்நாடு அரசு உதவி பெறும் சிறுபான்மை அற்ற பள்ளிகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு இல்லாத நிலையில் உதவியாளர் பணியிடம் வழங்குவதாக 1985 அரசாணை வெளியிட்டு இன்று வரை அந்த அரசாணை செயல்படுத்தப்படவில்லை. 3வது கோரிக்கையாக அரசாணை 151 கடந்த ஆட்சி காலத்தில் மாவட்ட கல்வி அலுவலகங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு மாவட்டத்திற்கு 3 மாவட்ட கல்வி அலுவலகங்களாக இருந்த மாவட்ட கல்வி அலுவலகத்தை வருவாய் மாவட்டத்திற்கு 1 மாவட்ட கல்வி அலுவலகங்களாகவும் வருவாய் மாவட்டத்திற்கு 2 அலுவலக மாவட்ட கல்வி அலுவலகமாகவும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அது எங்களுடைய பணியாளர்களுக்கு பணிச்சுமையை ஏற்படுத்தியுள்ளது. இதையும் மறுபரிசீலனை செய்ய அரசிடம் நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். 4வது கோரிக்கை அரசாணை 181. இதில் அரசு உதவி பெறும் சிறுபான்மை அற்ற பள்ளிகளில் பணிபுரியும் இரவு காவலர்களுக்கு இந்த அரசாணை அந்த அரசாணையில ஒரு திருத்திய ஒரு அரசாணை கேட்கிறேன். அதை கூட இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய அரசு திருத்தம் செய்ய முன்வரல. ரொம்ப கஷ்டத்தோடையும் மன உணர்வோடையும் எங்களுடைய பணியாளர்கள் இன்று இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டுள்ளோம். மேலும்
சிறுபான்மையற்ற ஐந்தாவது கோரிக்கையாக சிறுபான்மையற்ற பள்ளிகளில் பணிபுரியும் எமது பணியாளர்களில் தகுதி வாய்ந்த பிஎட் முடித்த பணியாளர்கள் ஏராளமான பணியாளர்கள் உள்ளார்கள். அவர்களுக்கும் ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவதாக அரசு அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த சிறப்பு தேர்வில், ஆசிரியர் சிறப்பு தேர்வில் எங்களுடைய பணியாளர்களையும் சேர்த்து அந்த தேர்வு எழுத அனுமதி வழங்க வேண்டும். ஏனென்றால் எமது பணியாளர்களில் நிறைய பேர் இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்றாதான் பதவி உயர்வு வழங்க முடியுங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்க ஒரு சூழ்நிலையில எங்களுடைய பணியாளர்களையும் அரசு நடத்தவிருக்கிற ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வில் பங்கு பெற செய்ய வேண்டும் என்று இந்த அரசிடம் நாங்கள் இந்த 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாநிலை போராட்டம் நடைபெறுகிறது. நிச்சயமாக இந்த அரசு எங்களுக்கு நம்பிக்கை இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டுள்ளோம். இதை ஆட்சியாளர்கள் பார்த்து உடனடியாக இந்த 5 கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த உண்ணாநிலை போராட்டம் நடைபெறுகிறது.